ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம், கொங்கு நாட்டு ஸ்டைல் பருப்பு சாதம், பிரியாணியே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் வந்து வீக்லி 1 டைம் மாதிரி இதை பண்ணிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் வரவே இல்லை. 10 days ஆச்சு. ஸோ வந்து இதில் தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் வச்சுருக்கனால இந்த ஸ்டவ்வில் வந்து அதிகமாக சமைக்க முடியல. இந்த மாதிரி 1 pot ரைஸ் தான் வந்து செய்ய முடியுது. கிராம சைடு இருந்தால் ஓகே, வெளியே விறகடுப்பு வச்சு கூட நம்ம பண்ணிடலாம். நாங்கள் சென்னையில் இருக்கனால வெளியே எதுவும் வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் வச்சு வந்து பண்ணியாகணும், வேறு வழியே கிடையாது. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் வந்து இந்த நிலையை கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா கேஸு ஒரு தட்டுப்பாடு இருக்கனால எல்லாருக்குமே வந்து இந்த நிலை வந்து வந்திருக்கும். சரி வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சொன்னால் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு போட்டுட்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு, சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டவுடனே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டு, நான் வந்து முருங்கைக்காயும் கேரட்டும் வந்து நறுக்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கணும். அரிசி, பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையெல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து வந்து போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையும் நெய்யும் வந்துட்டு போட்டு இறக்குனிங்கன்னா உண்மையாலுமே வீடே கமகமான்னு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. அப்போனா வந்து நல்லா கொழிஞ்சு வந்து வெந்து வரும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நெய்யை ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே பிரியாணியே தோற்று போயிடும். அது நான் சொன்ன இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரோம். பாய்.